வணக்கம். இன்றைய நாள் 31/1/2026 சனிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ஹிமாஷா உபைதுல்லா. பனேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட கடற்பரப்பில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்து வரும் புதிய கட்டுப்பாட்டுகளுடன் தீவிரப்படுத்த நடவடிக்கை. தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை பார்வையிடுவதற்கு வந்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கடந்த வருடம் வவுனதீவு பிரதேச செயலக பிரிவில் 15 தற்கொலை சம்பவங்கள் பதிவு. இந்தியாவிலிருந்து நிபா வைரஸ் பரவும் ஆபத்து குறைவு அறிக்கை. முழு பிரித்தானியாவிலும் ஒரு வார வேலை நிறுத்தம். தொடர்பது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட கடற்பரப்பில் இன்று பிற்பகல் சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது 3.5 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதாக புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் 3:49 மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. கடற்பகுதியில் இது ஏற்பட்டிருந்தாலும் அதற்கு அருகிலுள்ள நிலப்பரப்பில் வசிக்கும் மக்களுக்கு இந்த அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்து வரும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி முதல் தீவிரப்படுத்த தீர்மானித்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஜனவரி 26ஆம் தேதி முதல் நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளை உள்ளடக்கிய வகையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. இதன் போது கூடிய சங்கத்தின் மத்திய செயற்குழு தமது பிரச்சினைகளுக்கு முறையான தீர்வை முன்வைக்க சுகாதார அமைச்சருக்கு 48 மணி நேர கால அவகாசம் வழங்கியிருந்தது. இருப்பினும் சுகாதார அமைச்சு உரிய தீர்வுகளை வழங்க தவறியுள்ளதால் போராட்டத்தை மேலும் வலுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அவசர செயற்குழு கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. பிப்ரவரி 2 காலை 8 மணி முதல் நடைமுறைக்கு வரும் புதிய கட்டுப்பாடுகள். 1. வைத்தியசாலையில் கையில் இருப்பில் இல்லாத மருந்துகள் மற்றும் உபகரணங்களை வெளியில் இருந்து பெற்றுக் கொள்ளுமாறு நோயாளர்களுக்கு பரிந்துரைத்து மருந்து சீட்டுகளை வழங்குவது நிறுத்தப்படும். 2. வைத்தியசாலையில் மேற்கொள்ள முடியாத ஆய்வக பரிசோதனைகளை வெளியில் செய்து கொள்ளுமாறு பரிந்துரைப்பது நிறுத்தப்படும். 3. அரசியல் குழுக்களினால் ஏற்பாடு செய்யப்படும் சுகாதார முகாம்கள் மற்றும் கிளினிக்குகளில் வைத்தியர்கள் தன்னார்வமாக கலந்து கொள்வதில் இருந்து விலகுவர். 4. போதிய வைத்தியர்கள் இல்லாத நிலையில் வைத்தியசாலைகளில் புதிதாக திறக்கப்படும் வார்டுகள் அல்லது பிரிவுகளுக்கு வைத்தியர்களை இணைப்பது நிறுத்தப்படும். 5. நோயாளிகளின் பாதுகாப்பு, தனிப்பட்ட ரகசியத்தன்மை மற்றும் போதுமான ஊழியர் வசதிகள் இல்லாத சூழலில் நோயாளிகளை பரிசோதிப்பதிலிருந்து வைத்தியர்கள் விலகுவர். 6. விசேட வைத்திய நிபுணர்கள் தாம் நியமிக்கப்பட்ட வைத்தியசாலையில் மட்டுமே சேவையாற்றுவர். விசேட நிபுணர்கள் இல்லாத பிற வைத்தியசாலைகளுக்கு சென்று மேலதிக கடமைகளை ஆற்றுவதிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்வர். இவ்வாறான கடும் நடவடிக்கைகளை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தினரால் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஜனவரி 26ஆம் தேதி முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை பார்வையிடுவதற்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று வருகை தந்துள்ளார். தமக்கு முறையான வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் சாவோமே தவிர இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்ற உறுதியான வாசகங்களுடன் பட்டதாரிகள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தனர். இந்த போராட்டத்தை பார்வையிடுவதற்கு எதிர்க்கட்சி தலைவர் சம்பவ இடத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த இருவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கொலை, கப்பம் கோருதல், போதைப்பொருள் கடத்தல், கொள்ளை மற்றும் பாரிய தாக்குதல் குற்றங்களுடன் தொடர்புடைய 95 குற்றவாளிகள் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ளதாக சமகால அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குறித்த சந்தேக நபர்களை சர்வதேச போலீசார் ஊடகம் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உட்லர் தெரிவித்துள்ளார். நாட்டில் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு நீதிமன்றத்தை புறக்கணித்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ள இந்த 95 சந்தேக நபர்களுக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கும் ஏனைய சந்தேக நபர்களையும் கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் சர்வதேச போலீஸ் வலைப்பின்னல் ஊடாக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார்.
நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 716 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 317 கிராம் ஹெரோயின், 518 கிராம் ஐஸ், 2 கிலோகிராம் 664 கிராம் கஞ்சா, 1,68,313 கஞ்சா செடிகள், 15 கிராம் குஷ்ரக போதைப்பொருள், 63 கிராம் ஹசீச ரக போதைப்பொருள், 164 போதை மாத்திரைகள், 92 கிராம் 999 மில்லிகிராம் மதன மோதகம் மற்றும் 2 கிலோகிராம் 171 கிராம் மாவா போதைப்பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கை தமிழ் அரசு கட்சியின் மறைந்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதராசாவின் திருவுருவச் சிலை திறப்பு விழா இன்று இடம்பெற்றது. இன்று காலை KKS வீதி மாவட்டபுரத்தில் காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக குறித்த திருவுருவச் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், தமிழ்நாட்டின் முன்னாள் அமைச்சர் நா. நல்லுசாமி, யாழ் இந்திய துணை தூதர் சாய் முரளி, நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், கவீந்திரன் கோடீஸ்வரன், பத்மநாதன் சத்தியலிங்கம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரற்று திரு யாஸ்ரின் பேனாட், ஞான பிரகாசம் ஆண்டகை, மருவன் புலவு சச்சினானந்தம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மற்ற தவிசாளர்கள், உறுப்பினர்கள், மாவை சேனாதராசாவின் குடும்பத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர். நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தின் நெற்புதிர் அறுவடை நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. தைப்பூச தினத்திற்கு முதல் நாள் கொண்டாடப்படும் புதிர் தினம் எனும் இந்த பாரம்பரிய நிகழ்வில் தேவஸ்தான அறங்காவலரும் சிவாச்சாரியாரும் முதலாவது புதிரை அறுவடை செய்த தேவஸ்தானத்திற்கு சொந்தமான மரவன் புலவில் உள்ள வயலுக்கு செல்வார்கள். அந்த வயலின் பூஜை வழிபாட்டுடன் அறுவடை செய்யும் நெல்லில் இருந்து அமுது தயாரித்து நல்லூர் கந்தசுவாமிக்கு படையல் வைத்து பூஜைகள் செய்வது வழக்கம். இவ்வழிபாடு முறை நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தின் மரபாக பண்பாட்டு விழாவாக பேணப்பட்டு வருகிறது. இப்புதிர் விழா 292வது ஆண்டாக இவ்வருடம் கொண்டாடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வருடம் வவுணதீவு பிரதேச செயலக பிரிவில் 15 தற்கொலை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இதில் 13 தற்கொலைகளுக்கு கசிப்பு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கம் செலுத்தியுள்ளதாக வவுணதீவு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி சுட்டிக்காட்டினார். கடந்த வருடம் 20 வயதிற்குட்பட்ட 4 பேர் தற்கொலை செய்துள்ள நிலையில் அதில் 3 பேரின் தற்கொலையில் இந்த கசிப்பு தாக்கம் செலுத்தியுள்ளதாகவும் இதன் போது சுட்டிக்காட்டப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயலகத்தின் பிரதேச அபிவிருத்தி மீளாய்வு கூட்டம் மாலை நடைபெற்றது. பிரதேச அபிவிருத்தி குழு மீளாய்வு கூட்டமானது மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் நா. சத்தியானந்தியின் ஒழுங்கமைப்பில் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு தலைமையில் நடைபெற்றது. இதன் போது கூட்ட ஆரம்பத்தில் கடந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டு எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் நடைமுறைப்படுத்தப்பட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் முடிவுறுத்தப்படாத தீர்மானங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயல பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தற்போது அறுவடைகள் ஆரம்பித்துள்ள நிலையில் யானைகளின் அட்டகாசங்கள் காரணமாக பெரும் பாதிப்புகளை எதிர்கொள்வதாக இங்கு விவசாய அமைப்புகளினாலும் பிரதேச சபையின் தவிசாளரினால் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த யானை பிரச்சினையை தடுப்பதற்கு மக்கள் வாழும் பகுதிக்குள் ஊடுருவியுள்ள யானைகளை காட்டு பகுதிகளுக்கு அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை குறித்தும் இதன் போது சுட்டிக்காட்டப்பட்டது. தொடர்வது இந்திய செய்திகள். மேற்கு வங்காளத்தில் 2 நிபா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இந்தியாவில் இருந்து கொடிய நிபா வைரஸ் பரவுவதற்கான ஆபத்து குறைவாக உள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் இன்று தெரிவித்துள்ளது. இதனால் எந்த ஒரு வர்த்தக அல்லது பயண கட்டுப்பாடுகளையும் பரிந்துரைக்கவில்லை என்றும் உலக சுகாதார ஸ்தாபனம் ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தியது. ஹாங்காங், தாய்லாந்து, தாய்வான், மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம் மற்றும் நேபாளம் உள்ளிட்ட பல நாடுகள் நிபா வைரஸ் தொற்றுகள் குறித்த அறிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக
கோவிட் பாணி சுகாதார பரிசோதனை நடவடிக்கைகளை மீண்டும் அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இந்த அறிக்கை வந்துள்ளது. மேற்கு வங்காளத்தில் இந்த மாதம் 2 நிபா வைரஸ் தொற்றாளர்கள் இந்தியாவால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளனர். நோயாளிகள் இருவரும் 25 வயது தாதிகள் ஆவார். ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் தாதியாளர்களான அவர்கள் வடக்கு 24 பர்கனாஸ் மாவட்டத்தில் உள்ள பாரசத்தில் உள்ள ஒரே தனியார் வைத்தியசாலைகளில் பணிபுரிகின்றனர். தொடர்வது உலகச் செய்திகள். முழு பிரித்தானியாவும் ஒரு வாரம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டும் என புலம்பெயர்தல் எதிர்ப்பு அமைப்பு ஒன்று அழைப்பு விடுத்துள்ளது. பிரித்தானியாவை மையமாக கொண்டு செயல்படும் தி கிரேட் பிரிட்டிஷ் நேஷனல் ஸ்ட்ரைக் என்னும் அமைப்பின் தலைவரான ரிச்சர்ட் டொனால்ட்ஸ் என்னும் நபர் பிரித்தானியர்கள் அனைவரும் ஒரு வாரம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். வேலை நிறுத்தம் என்பது அலுவலகங்களில் மட்டுமல்ல, பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வது, மக்கள் ஷாப்பிங் செய்வது என எல்லா விடயங்களையும் ஒரு வாரத்திற்கு நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ரிச்சர்ட். இந்த வேலை நிறுத்தம் பிப்ரவரி 2 முதல் 9 வரை நீடிக்க வேண்டும் எனும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவது என்பது அரசியல்வாதிகள் நடிப்பது போல் உண்மையில் சிக்கலானது அல்ல என்றும், பிரித்தானியா சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை மோசமான குற்றச்செயல்களில் ஈடுபடும் வெளிநாட்டவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் வேலை இல்லாமல் இருப்பவர்களையும் நாடு கடத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார் ரிச்சர்ட். புலம்பெயர்ந்ததால் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்து மீண்டும் கட்டுப்பாட்டை கையில் எடுக்கும் வரை புலம்பெயர்தல் விண்ணப்பங்களை பரிசீலிப்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டப்படி பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்தவர்களை மதிக்கின்றோம், ஆனாலும் நாங்கள் அவர்களுக்கு கடன்பட்டவர்கள் அல்ல என்றும், மருத்துவம், கல்வி, வீடுகள், பொது சேவைகள் என அனைத்திலும் பிரித்தானியர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்றும் ரிச்சர்ட் கூறியுள்ளார். தொடர்ந்து விளையாட்டுச் செய்திகள். இலங்கை அணிக்கு எதிரான முதலாவது 20-20 போட்டியில் இங்கிலாந்து அணி டக்வர்த் லூயிஸ் முறைப்படி 11 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. பல்லைகலையில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. மாலை 6:30 மணிக்கு நாணய சுழற்சி மேற்கொள்ளப்படவிருந்த நிலையில் மழை குறுக்கிட்டது. எனவே போட்டி 17 ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 16.2 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 133 ஓட்டங்களை பெற்றது. இதன்படி 134 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 15 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 125 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் மழை மீண்டும் குறுக்கிட்டது. இதன்படி டக்வர்த் லூயிஸ் முறைப்படி இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி 3 போட்டிகள் கொண்ட இந்த 20-20 ஓவர் தொடரில் இங்கிலாந்து அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மலேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.